பொதுக்காலம் 17ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, வசனங்கள் 11 தொடக்கம் 16 வரை மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல் இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்டு இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்தப் பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்றார். ஆகவே தலைவர்களும் மக்கள் எல்லோரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அஹிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 14, வசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டிச் சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ரோமை பேரரசு கோலோச்சிய பொழுது ஆம்பி தியேட்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற கூடங்களில் வாழ்ச்சண்டை என்னும் கொடூர வேடிக்கை விளையாட்டு நடைபெற்றது. அதாவது இரு அடிமை வீரர்களை போரிட வைத்து
அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு குத்தி துன்புற்று மடிவதை மேல்தட்டு வர்க்கத்தினரும் அரச குடும்பத்தினரும் வேடிக்கையாக பார்த்து மகிழ்ந்தனர். மனிதனுக்கு எதிராக மனிதனை போரிட வைத்து அதை ரசித்த அவலம் அது. இதை கேள்வியிட்ட டெலமாக்கஸ் என்ற கிறிஸ்தவ துறவி வேதனைப்பட்டார். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் ரோமை நகருக்கு பயணம் செய்தார். நுழைவுச்சீட்டு வாங்கிக் கொண்டு ஓர் ஆம்பி தியேட்டருக்குள் நுழைந்தார். அங்கு 2 அடிமைகள் வாழ் சண்டையிட ஆரம்பித்தனர். யாரும் எதிர்பாராத விதமாக டெலமாக்கஸ் விளையாட்டு மைதானத்திற்குள் புகுந்தார். சண்டையிட்ட 2 வீரர்களையும் தனித்தனியே பிரித்தார். சண்டையிட வேண்டாம் என்று தடுத்தார். வேடிக்கை பார்த்த கூட்டமோ இதை பார்த்தவுடன் எரிச்சல் அடைந்தது. தங்களது சந்தோஷம் தடைபடுவதாக கத்தியது. மைதானத்தை விட்டு அவர் வெளியே வரும்படி கத்தியது. ஆனால் அவரோ கேட்கவில்லை. எரிச்சலும் கோபமும் அடைந்த கூட்டம் அவர் மீது கற்களை எறிந்தது. கையில் கிடைத்தவற்றால் அவரை தாக்கியது. டெலமாக்கஸ் மைதானத்திலேயே சாகடிக்கப்பட்டார். அவர் செத்த பின்புதான் ஒட்டுமொத்த கூட்டமும் தன் சுயநினைவுக்கு திரும்பியது. அது முதல் ரோமை நகரின் கொடூர வேடிக்கை விளையாட்டான வாழ்ச்சண்டை கைவிடப்பட்டதாம். தவறு என்று தெரிந்தபின் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற உள்ள உறுதியோடு அதை சுட்டிக்காட்டியவர் இந்த துறவி டெலமாக்கஸ். எரேமியாவும் தான் கொலை தீர்ப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதை அறிந்திருந்தாலும் இஸ்ராயேல் மக்களும் தலைமை குருக்களும் எருசலேம் ஆலயத்தில் செய்த தவற்றை கொஞ்சமும் பயமின்றி சுட்டிக்காட்டியதை விளக்குகிறது இன்றைய முதல் வாசகம். அதேபோல திருமுழுக்கு யோவானும் ஏரோது அரசனாக இருந்தபோதும் அவனது குடும்ப வரலாற்றின் கொடூரத்தன்மையை அறிந்திருந்த போதும் அவன் செய்த தவற்றை எந்த சமரசமுமின்றி சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக நிச்சயமாக தான் கொல்லப்படுவோம் என்பது அவருக்கு தெரியும். எனினும் தனது இறைவாக்கு பணியிலிருந்து அவர் கொஞ்சமும் பின்வாங்கவில்லை. எரேமியா எருசலேம் ஆலயத்திற்கு எதிராகவும் திருமுழுக்கு யோவான் ஏரோதுக்கு எதிராகவும் இறைவாக்கு உரைத்த பொழுது அதை கேட்டவர்கள் துன்புற்றாலும் மாசற்ற இரத்தத்தை சிந்துவதில், அதாவது அவர்களை கொலை செய்வதில் தயக்கம் காட்டினார்கள் என்கின்ற செய்தியையும் இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் பழிபாவத்திற்கு அஞ்ச வேண்டிய இறைவனின் வார்த்தையை கேட்டு மனம் மாறுவதில் ஆர்வம் காட்ட வேண்டிய குருக்களும் இறைவாக்கினர்களும் தான் கடவுளின் வார்த்தையை தாங்கி வந்த எரேமியாவை கொல்ல முனைகின்றனர் என்று பார்க்கிறோம். ஆனால் மக்களும் மக்களின் தலைவர்களும் எரேமியாவின் சார்பாக இருந்து அவரை கொலை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றனர். மாசற்ற இரத்தத்தை சிந்தக்கூடாது என்பதில் அவர்கள், அதாவது மக்கள் அதிகம் அக்கறை காட்டியதை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தியில் ஏரோது யோவானின் வார்த்தைகளை கேட்டு கோபப்பட்டாலும் அவர் ஓர் இறைவாக்கினர் என்று மக்கள் கருதியதால், அதாவது அவர் மாசற்றவர் என்று அவரை கருதியதால் யோவானை கொலை செய்ய ஏரோது அஞ்சினான் என்று பார்க்கின்றோம். குடிபோதையில் தன்னால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி யோவானின் உயிரை குடிக்கப் போகிறது என்பதை அறிந்தவுடன் அவன் வருந்தினான் என்று நற்செய்தியில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் இந்த 2 விதமான மனநிலைகளுமே மறைந்து வருவது கண்கூடு. அதாவது எரேமியா மற்றும் திருமுழுக்கு யோவானைப் போல துணிவோடு இறைவனின் வார்த்தை கசப்பானதாக இருந்தாலும் அதை எடுத்துரைக்கின்ற மனப்பக்குவம் குறைந்து கொண்டு வருகிறது. மக்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை கடவுளின் பெயரால் எடுத்துரைக்கிற தன்மை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, இவ்வாறு சமரசமின்றி உண்மையை எடுத்துரைப்பவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது, அது சமூகத்திற்கும் நல்லதல்ல, நமக்கும் நல்லதல்ல என்கின்ற மனப்பான்மையும் அருகிக் கொண்டு வருகிறது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் உண்மையின் சார்பாக நிலைப்பாடு எடுத்து செயல்படும் அரசு அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்படிப்பட்ட சிக்கல்களுக்கு ஆளாகிறார்கள் என்பது நாம் நாள்தோறும் செய்தித்தாள்களில் வாசிக்கின்ற ஒன்று. ஜெபம். இறைவா, உண்மையின் சார்பாக பேசவும் உண்மையின் சார்பாக பேசுபவர்களை மதிக்கவும் வரம் தாரும். ஆமென்.